தலைப்பு: சிறிய புத்தகங்களிலிருந்து பெரிய பாடங்கள். ஒரு அதிகாரம் கொண்ட நிருபங்கள். பக்கம் 86. யூதா. உரைப்பகுதி மேற்கோள்: NAS மொழிபெயர்ப்புக்குரியவை. வசனம் 1. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது: இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் என்று யூதா தம்மை குறிப்பிடுகிறதினால் நாம் உடனடியாக கற்பிக்கப்படுகிறோம் மற்றும் திருப்தி அடைகிறோம். மாம்சத்தில் ஒரே தாயாரின் மகன்களில் இயேசுவின் சகோதரனாக யூதா இருந்தார். ஆனால் மாம்ச உறவு முறைகள் இயேசுவிடம் நம்முடைய உறவு முறைக்கு அடிப்படையாக இருக்கவில்லை. யூதா தன்னுடைய சகோதரரை தன் கர்த்தராக இப்பொழுது அறிந்திருந்தார் மற்றும் ஒரு பிரிக்க முடியாத மற்றும் நித்தியமான ஊழியக்காரனாக அவரிடத்தில் பிணைக்கப்பட்டிருப்பதை தவிர வேறு எந்த நிலைமையையும் கிரகித்தவராக இருக்கவில்லை. இது நமக்கு திரளான விஷயங்களை பேசுகிறது. யூதா பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர் இயேசுவை புது சிருஷ்டியாக தெளிவாக அறிகிறார் மற்றும் நமக்கு தெரிவிக்கிறார். ஆனால் யூதா இயேசுவை ஒரு மனுஷனாகவும் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தவராகவும் இதற்கு முன்பாக அறிந்திருந்தார். இருப்பினும் பூமிக்குரிய சகோதரனாக அநேக வருஷங்கள் அவரிடம் தான் இந்த உறவு முறை இயேசுவினிடத்தில் அவர் கொண்டிருந்த வரம்பில்லாத பக்தி ஈடுபாட்டை எந்த விதத்திலும் நிறுத்திவிடவில்லை. பரிசுத்த ஆவி இல்லாமலும் கூட இயேசுவின் தன்மைக்கு இது ஒரு வலுவான சாட்சியத்தை உள்ளடக்குவதாக இருக்கின்றது. பின்பு யூதா தன் சகோதரனாகிய அப்போஸ்தலர் யாக்கோப்பின் குடும்ப உறவை குறிக்கிறார். இப்படி செய்வதற்கான அவருடைய நோக்கம் தெளிவற்றதாக இருக்கின்றது. மத்தேயு, மார்க் மற்றும் லூக்கா சுவிசேஷங்களில் உள்ள வரிசையை மேற்கோள் காட்டி அப்போஸ்தலத்துவத்தின் உரிமை கோரும் அவருடைய வெறும் வழிமுறையாக ஒருவேளை இது இருக்கலாம். யோவானும் யாக்கோப்பும் அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் தங்களை சுற்றி பதவி பட்டங்களை வைத்துக் கொண்டவர்களாக தோன்றவில்லை. இல்லையெனில் அவர்களுடைய செயல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். அவர்களை போன்றே யூதா மிகவும் தாழ்மையானவராக நிச்சயம் இருந்திருக்கலாம். மேலும் முன்பு குறிப்பிட்டபடி இயேசுவின் வம்சாவழியிலிருந்து அவர்கள் தங்களுடைய சொந்தத்தை தெளிவாகவும் மற்றும் பிரித்தும் வைத்தது மிகவும் முக்கியத்துவமானதாக இருக்கிறது. அவர்கள் தங்களை இயேசுவின் சகோதரர்களாக அழைக்கவில்லை. அப்போஸ்தலர்களில் ஒரு பாதி பேர்கள் முழுமையாக அப்போஸ்தலராக 2 குமாரர்களை அளித்த குடும்பங்களிலிருந்து வந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை கவனிப்பது சுவாரஸ்யமாக இருக்கின்றது. பேதுருவும் அந்திரேயாவும் யோனாவின் குமாரர்களாக இருந்தனர். யாக்கோப்பும் யோவான் மூத்தவர் மற்றும் யோவான் செபுதேயுவின் குமாரர்களாக இருந்தனர். மற்றும் யாக்கோப்பு, சின்ன யாக்கோப்பு மற்றும் யூதா யோசேப்பின் உயிரியல் குமாரர்களாக இருந்தனர். யோசேப்பின் குடும்பம் நிச்சயமாக நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசுவை அளித்தது. யூதா தன்னுடைய நிருபத்தை அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். இது இவ்விதம் குறிப்பாக பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் உரியதாக இருக்கிறது மற்றும் இது பொதுவான நிருபம் என்று இந்த கடிதம் KJV மொழிபெயர்ப்பில் தலைப்பிடுவது சிறப்பாக சரியானதாக இருக்கின்றது. இவ்விதமாக இது யூதாவின் நாட்களின் நிகழ்வுகளை தாண்டி குறிப்பிட்ட பிரிவினருக்கு வலியுறுத்துவதை தாண்டி சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கு என்று யாக்கோப்பு நிருபத்தில் இருப்பது போன்று இல்லாமல் இது உடனடியாக முக்கியத்துவம் பெறுகிறது மற்றும் இது மாறாக சுவிசேஷ யுகம் முழுவதிலும் இருக்கிற நம்மெல்லோரையும் நோக்கி பேசுவதாக இருக்கிறது. குறிப்பிட்ட நோக்கம் அதிகமுடைய நிருபங்கள், யாக்கோப்பு, பிலோமோன் நிருபங்கள் போன்றவை நமக்கு அல்ல என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. இதற்கு நேர்மாறாக சபையின் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரிய செய்தி உண்மையில் நம் எல்லோருக்கும் உரிய செய்தியாக இருக்கின்றது என்று இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். இவ்விதமாக வெளிப்படுத்தல் காலப்பகுதி ஒவ்வொன்றுக்கும் உரிய செய்திகள் எல்லாவற்றிலும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை பன்மையில் நாம் கேட்க வேண்டும் என்ற அவசியமான அறிக்கையை பின்தொடர்கிறது. யூதாவின் 1ஆம் வசனத்தில் கூடுதலான வார்த்தைகள் தியானத்தையும் அதனால் உண்டாகும் நன்மைகளையும் தூண்டுகின்றன. அழைக்கப்பட்டவர்கள் என்று யூதா பயன்படுத்தும் போது அழைக்கப்படுதலின் நோக்கத்தை சிந்திப்பதற்கு அவர் நம்மை வரவேற்கிறார். உயர்வானதும் மற்றும்
மிகவும் பிரமிப்பூட்டக்கூடிய நோக்கமாகவும் இருப்பது என்னவெனில், தேவன் முன்குறிக்கப்பட்ட காலத்திலிருந்து தம்முடைய சுபாவத்தின் சொந்த தளத்தில் நம்மை சொந்த குடும்பமாக்கும் நோக்கமுடையவராக இருந்தார். அதற்காகவே நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் மனுக்குலத்தாருடன் ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கும் மற்றும் அந்த உடன்படிக்கையின் உறவிற்குள் வருவதற்கு தேவைப்படுகிற பூரணத்துவத்திற்கு மனுக்குலத்தை முன்னிலைமைக்கு திரும்ப கொண்டு வருவதற்கும் அழைக்கப்பட்ட வகுப்பாரை அவர் நிச்சயமாக பயன்படுத்துவார். தேவனுடைய சொந்த குடும்பத்தில் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருப்பது முதன்மையானதாகவும் மிக முக்கியமான காரியமாகவும் இருக்கிறது. ஆகவே பிதாவாகிய தேவனிடத்தில் பிரியமானவர்கள் என்பது அடுத்த வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய தெய்வீக சந்ததியாக போகிற அவர்களை காட்டிலும் வேறு யாரை அவர் அன்பு கூற முடியும்? நம்முடைய நிலைமையை நாம் மறந்துவிட யூதா விரும்புகிறார் என்பதற்கு வழி ஏதும் இருக்கவில்லை. தந்தையாக தேவனால் ஜனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டியாக அந்த குமாரத்துவத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கும் மற்றும் நம்மை பிரியமானவர்களாக வைத்துக் கொள்வதற்குமான அவருடைய முயற்சியாக அவர் இதை எழுத முற்படுகிறார். இந்த முதல் வசனத்தின் உட்குறிப்பின் தாக்கங்களுடன் யூதா சொல்ல முற்படுகிற ஒவ்வொரு பரிசுத்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் மற்றும் நடைமுறைப்படுத்தவும் யார் விரும்பாமல் இருப்பார்கள்? மற்றும் இறுதியாக இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள் என்று கூறி முதலாம் வசனத்தை நிறைவு செய்கிறார். தேவனுடைய பிரியமான குமாரனின் மணவாட்டி அங்கமாகுவதற்காக நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். அந்த கணத்தை பாதுகாப்பான முறையில் நாம் காத்து கொள்வதற்கு யூதா இப்பொழுது விரும்புகிறார். இதுதான் அவருடைய கடிதத்தின் நோக்கமாக இருக்கிறது. வசனம் 2. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பெருக கடவது என்பது இந்த வசனத்தின் வினை சொல்லாக இருக்கின்றது. எவர் ஒருவருக்கும் இரக்கம், சமாதானம் மற்றும் அன்பு, அகாப்பே ஆகியவை வெறுமனே உடையவராக இருப்பது போதுமானதாக வெளித்தோற்றத்தில் காணப்படும். ஆனால் அப்படி அல்ல. அவைகள் பெருக வேண்டும் என்று யூதா விரும்புகிறார். அதிகரிக்க வேண்டும் மற்றும் அதிகரித்து கொண்டிருக்க வேண்டும். இது வெறும் தற்செயலான அல்லது இனிமையான துவக்க சொற்றொடராக இருக்கிறதில்லை. இந்த கிருபைகள் நம்மிடம் சீக்கிரம் வருகின்றன என்பதை அவர்களுடைய இரட்சகருடன் சிறிது காலம் நடக்கும் ஸ்லாக்கியம் பெறுகிறவர்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் நாம் புது சிருஷ்டிகளாக வளர்ந்தால் நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் அதிகரிக்கப்படும் பொழுது நாம் அனுபவிக்கிற பிதாவின் முடிவில்லா நன்மைகளின் விருத்தியை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் யூதாவின் ஜெபமாக நமக்கு இருக்கின்றது. இவ்விதமாக தேவன் நோக்கம் கொண்டிருக்கிறபடி இது உங்களுக்கு நடக்க கடவது என்று யூதா கூறுகிறார். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த பெருக்கம் வெற்றியடைவதற்கு கட்டாயமானதாக இருக்கின்றது. இது கனி கொடுப்பதற்கான அளவாக இருக்கிறது. அவர் வெளிப்படுத்த முற்படுகிற ஆபத்துகளுக்கு நாம் உள்ளாகும் விதத்தில் நாம் பெருகுவதில் எந்த குறைவையும் அவர் விரும்பவில்லை. வசனம் 3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நாம் இப்போது இந்த குறுகிய ஆனால் முக்கியமான கடிதத்திற்கு யூதாவின் ஆய்வறிக்கையை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தின் விளக்க உரை வேறுபடுகிறது. இதன்படி கிரேக்க மூலப்பிரதி சரியானதாக இருக்கிறது. வாட்டிகன் மூலப்பிரதி மற்றும் நெஸ்லே பிரதி, அதாவது கிரேக்க பிரதி ஆகியவற்றின் ஆழ்ந்த மூல ஆய்வு திருத்தமைவுகளை நம்முடைய பொதுவான ரட்சிப்பு என்று முடிவெடுத்திருக்கின்றன. மற்ற பிரதிகளின் சாட்சியம் அந்த பொதுவான ரட்சிப்பு என்று அனுமானிக்கின்றன. NAS நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் மொழிபெயர்ப்பு சரியாக முன்பு கூறிய மூல ஆய்வு திருத்தமைவை பயன்படுத்துகிறது. அந்த பொதுவான ரட்சிப்பு சரியானதாக இருந்திருந்தால் யூதா ஒருவேளை 1000 வருட சீரமைப்பை அர்த்தப்படுத்தி இருக்கலாம். எல்லா மனுஷருக்கும் பொதுவாக இருக்க போகிற ரட்சிப்பு இவ்விதமாக யூதா சொல்வதின் பொழிப்புரை கீழ்கண்டவாறு இருக்கும். ராஜ்யத்தை பற்றி நான் உங்களுக்கு எழுத வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் சூழ்நிலைகளினால் ஒரு மாற்றத்திற்கான அவசியம் ஏற்பட்டது.
விசுவாசத்திற்கான சர்ச்சையை குறித்து நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆனால் சிறந்த கிரேக்க பிரதிகளில் நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மேலான அழைப்பு தீத்து 1:4 போன்று என்று இருப்பதினால் இந்த வசனத்தின் பொழிப்புரை பின்வருமாறு இருக்கும். நாம் பங்கு பெறுகிற ரட்சிப்பை குறித்து தீவிரமான ஊக்கத்துடன் உங்களுக்கு எழுத உட்கார்ந்த போது இதில் ஒரு பகுதியை பற்றி உங்களுக்கு பிரத்யேகமாக எழுத வேண்டிய அவசியத்தை நான் உணர்ந்தேன். நமக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தீவிரமான போராட்டம். இது பவுலின் 1 கொரிந்தியர் 9:24-27 போன்று சிறிது ஒலிக்கிறது. தீவிரமாய் போராட வேண்டும், தமிழ் மொழிபெயர்ப்பில் தைரியமாய் போராட வேண்டும் என்று உள்ளது என்பதற்கு தீவிரமாய் போராட வேண்டும் என்பதற்கு கிரேக்க மொழியில் ஒரு வார்த்தை உள்ளது. இது எபி பிளஸ் அகோன் என்ற வார்த்தையாக உள்ளது. எபி என்பது தீவிரம் என்பதின் முன்னிடை சொல் ஆகும். ஆகவே ஆங்கிலத்தில் தீவிரமாக, தைரியமாக என்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அகன் என்பது அடிப்படையில் போட்டியை அர்த்தப்படுத்துகிறது, ஆனால் உள்ளார்ந்த போட்டியாக உள்ளது. புத்திசாலித்தனமாக வேடிக்கையான போட்டி அல்ல. இந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து அகோனி, வேதனைப்படுதல் என்ற நமது ஆங்கில வார்த்தையை பெறுகிறோம். வேதனை என்பது உள்ளார்ந்த ஒன்று என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இது 2 தரப்பினருக்கு இடையே இருக்கிறதில்லை. இது முக்கியமானதாக உள்ளது. ஒருவர் மற்றொருவருடன் போராட வேண்டும் என்று யூதா நமக்கு அறிவுறுத்தவில்லை. நாம் நமக்குள்ளாக உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கான வெற்றிகரமான போரை கண்டிப்பாக நடத்திட வேண்டும் என்று அவர் நமக்கு போதிக்கிறார். உங்களுடைய உண்மைத்தன்மையை ஆழ்ந்து உங்களுக்குள்ளாக தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு தீவிரமாக வேதனைப்பட வேண்டும், அகோனி என்று அவர் கூறுகிறார். மற்றவர்களுடன் போராடும் ஆவி குறித்து முற்றிலும் அறிவுறுத்தப்படவில்லை மற்றும் உணரப்படவும் இல்லை. பந்தயத்தில் ஜெயங்கொள்ளுவதற்கு பெரிதான சுய ஒழுங்கை கண்டிப்பாக செயற்படுத்த வேண்டும். இது அடுத்த வசனத்தில் குறிக்கப்பட்டுள்ள காம விகாரத்திற்கு ஏதுவான சுய கட்டுப்பாடு குறைவு, காம விகாரத்திற்கு ஏதுவான குற்றத்திற்கு எதிர்மாறாக உள்ளது. இந்த வசனத்தில் தீவிரமாய் போராடுங்கள் என்பது 21ஆம் வசனத்தில் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று உள்ளது மற்றும் இடைப்பட்ட வசனங்கள் அனைத்தும் அடைப்புக்குள்ளாக விளக்கமான தங்களை காத்து கொள்ளாமல் மற்றவர்கள் பந்தயத்தை எப்படி இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கின்றன. இது உண்மையில் யூதாவின் நோக்கமாயிருந்தால் அப்போது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் கொள்கையின் பட்டியலாக இருக்கவில்லை, ஆனால் மாறாக பொதுவான விசுவாசம் மற்றும் கிறிஸ்துவின் சரீர ஐக்கியம் மற்றும் இதன் ரட்சிப்பின் புரிந்துணரலை குறிக்கிறதாக இருக்கிறது. எபேசியர் 4:5-13 இது பின்வரும் வசனங்களுக்கு அடிப்படை சூழலை அமைக்கும் காரியமாக உள்ளது. இது நிச்சயமாக கொள்கையை விளக்குகிறதில்லை, ஆனால் இது கொள்கையை முடிவாக அல்லது இலக்காக செய்கிறதில்லை. இது கிறிஸ்துவை போன்ற குணலட்சணத்தை ஒருங்கிணைப்பதை குறிக்கோளாக மாற்றுகின்றது. கிறிஸ்துவின் பண்பிலிருந்து இந்த விலகுதலை குறித்துதான் இந்த நிருபத்தில் யூதா கடுமையாக கண்டிக்கிறார். இப்படியாக சாராம்சத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்பது பரிசுத்தமாக்கப்படுதலின் விசுவாசமாக இருக்கிறது. அதாவது சரீரத்தின் அர்ப்பணிப்பின் உறுதிமொழிகளை ஒரு சரீரமாக ஒழுக்கத்தில் மேம்பட செய்கிறது. பொதுவான என்ற வார்த்தை ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் சாராம்சமாக சரீரத்தின் இந்த ஐக்கியத்தை அனுமானிக்கிறது. பொதுவான என்ற வார்த்தை சாதாரணம் என்று நிச்சயமாக அர்த்தப்படுகிறதில்லை. இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைக்கும் காரியமாக நிலைநிறுத்தப்பட்டது என அர்த்தப்படுகின்றது. யூதா கொள்கையை பற்றி பேசுகிறவராயிருந்தால் நம்முடைய கொள்கைகளை பற்றி எழுதி கொண்டிருப்பதாக அவர் நன்றாக சொல்லியிருப்பார். ஆனால் பொதுவான ரட்சிப்பு என்று சொல்லி இது நம்மை ஒருங்கிணைக்கின்றது என்று அவர் தெளிவாக அர்த்தப்படுத்துகிறார். யூதா பயன்படுத்துகிற முன்மாதிரிகள் அனைத்தும் தவறான பண்பின் முன்மாதிரிகளாக இருக்கின்றன. கெட்ட கொள்கைகளை பற்றியதாக இல்லை, மாறாக நாம் எல்லா சிரத்தையுடன் நம்முடைய இருதயங்களை காத்து கொள்ளுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு சில எளிய உண்மைகளை கொண்டு கோணலான தலையை
இது நேர்மையாக இருந்தால் தேவன் நேராக்க முடியும். நேர்மையற்ற இருதயத்தை அவரால் சரி செய்ய முடியாது மற்றும் சரி செய்யவும் மாட்டார். நாம் நேர்மையுள்ளவர்களாயிருந்தால் நம்முடைய சொந்த இருதயங்களை சரி பண்ணுவதற்கு அவர் உதவி புரிவார். ஆனால் நம்முடைய சுயாதீன தார்மீக செயலாண்மையில் குறுக்கிடுவதற்கு அவர் மறுத்து விடுகிறார். விசுவாசத்தை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை என்பதை கவனியுங்கள். அவர் கூறுகிறார், இதற்காக தீவிரமாக வேதனைப்படுங்கள். நாம் காக்கப்பட்டவர்களாக 1ஆம் வசனம், நாம் காக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு இதை செய்வதற்கு நம்மிடம் வேண்டிக் கொண்டு அவர் இதை கூறுகிறார். வசனம் 4, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஆகவே நமக்குள் இந்த போட்டி எதுவாக இருக்கிறது? நம்மை வேதனைப்படுத்தும்படி செய்யும் போராட்டங்கள் எவைகளாக இருக்கின்றன? இந்த கேள்விகளுக்கு சிறந்த விவரமான பதில் ரோமர் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 25 வசனங்களில் பவுலின் வார்த்தைகளை காட்டிலும் வேறு எதுவும் நிச்சயமாக இருக்கிறதில்லை. மாம்சீக ரீதியான நியாயப்படுத்துதலுக்கும் புது சிந்தையின் கட்டுப்பாட்டிற்கும் இடையே நடக்கும் போராட்டம். 4ஆம் வசனத்தின் துவக்கத்தில் யூதா ஒரு விசேஷித்த கண்ணோட்டத்தில் இந்த போராட்டத்தை நமக்கு காண்பிக்கிறார். தங்களுடைய மனுஷீக சோதனையின் ஆளுகைக்கு இடமளித்திருக்கிற சகோதரர்கள் புது சிருஷ்டிகளாக தங்களின் உயர்வு நிலையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறவர்களுக்கு ஒரு முக்கியமான அச்சுறுத்தலாக எப்படி இருப்பார்கள் என்பதை உதாரணத்திற்கு மேல் உதாரணமாக நமக்கு முன் அவர் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக இருக்க விரும்புகிறவர்களுக்கு இந்த அச்சுறுத்தலினால் வேதனைப்படும் விதத்தில் கஷ்டமான அனுபவங்கள் எவ்வளவு தேவைப்படுகின்றன என்பதை யூதா காண்பிக்கிறார். இதற்கு இடம் கொடுப்பது 2ஆம் மரணத்திற்கு சாத்தியமான பாதையாக நமக்கு இருப்பதை அவர் நேர்மையாக கணிக்கிறார். இந்த வசனம் ஏனெனில் என்று துவங்குகிறது. இது இணைக்கும் வார்த்தையாக இருக்கிறது. யூதாவின் அர்த்தத்தை பெறுவதற்கு இந்த வார்த்தை எதை இணைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இணைப்பு தெளிவாக தோன்றுகிறது. வேதனைப்படும் பாடத்தை சொல்லுவதற்கு அவர் அதனை அவசரமாக உணர்த்துவது அவசியமாக இருந்தது என்று 3ஆம் வசனத்தில் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த சொற்றொடர்தான் இதை இணைக்கிறது. நான் எழுதுவதற்கான அவசியத்தை உணர்ந்தேன், ஏனென்றால் சில நண்பர்கள் உங்கள் நல்ல ஜீவியத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றனர். ஒரு கடிதத்திற்கு எத்தனை நிதானமும் அதிர்ச்சியுமான துவக்கம் இருந்தது. யூதாவின் பேனாவில் எப்படிப்பட்ட அவசரம் இருந்தது. பக்க வழியாய் அல்லது கவனிக்கப்படாமல் என்ற வார்த்தை மூலப்பிரதியில் இல்லை. இருப்பினும் இது நுழைந்திருக்கிறார்கள் என்பதில் நிச்சயமாக உணரப்படுகிறது. இந்த சொற்றொடர் திருட்டுத்தனத்தை உணர்த்துகிறது. அவர் கவனித்திருக்கிற காரணத்தினால் தாம் எழுதுவதாக யூதா நமக்கு தெரிவிக்கிறார். ஆனால் சபையில் தீய சக்திகள் இருப்பதை கவனிக்காமல் மிகவும் அப்பாவியாக நாம் இருக்கக்கூடும். நாம் மிகவும் கவலையுள்ளவர்களாக இருக்க விரும்பாமல், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு வாய்ப்புள்ளவர்களாக இருக்க விரும்பாமல், அல்லது நம்முடைய அப்பாவித்தனத்தை இழக்க விரும்பாமல் இருக்கும் நிலையில் இப்படிப்பட்ட திருட்டுத்தனமான உட்புகுதல் ஒருவேளை நமது மத்தியில் நடக்கும் பட்சத்தில் யூதாவின் வார்த்தைகளை நம்முடைய உள்ளுணர்வுகளின் பின்புறத்தில் நாம் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். மறைமுகமாக நுழைகிறவர்களின் முடிவு பல்வேறு விதங்களில் இருக்கும். சிலர் திரும்பி வரக்கூடாத மரணத்திற்கு சபிக்கப்படுவார்கள் என்பதை யூதாவின் குறிப்புரையில் சூழல் தெளிவாக காண்பிக்கிறது. ஆனால் மற்ற வழிமுறைகளும் இருக்கின்றன என்பதை 22 மற்றும் 23ஆம் வசனங்கள் நமக்கு காண்பிக்கின்றன. இந்த விஷயங்களின் தீர்ப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது, நம்முடையது அல்ல. நமக்குள்ளே வேதனையை ஏற்படுத்துவது போன்ற காரியங்களை கையாளுவது காவல்காரர்களைப் போன்று நமது கடமை, நமது பொறுப்பு, நமது தேவை மற்றும் நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பணியாக இருக்கிறது. இந்த அச்சுறுத்தலான நபர்கள் பூர்வத்திலே குறிக்கப்பட்டவர்களாக இருந்தனர் என்று யூதா கூறுகிறார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், அவர்கள் சுவிசேஷ யுக வரலாற்றின் ஒரு முக்கியமான பங்காக வகிக்கிறார்கள் என்று தீர்க்க தரிசனம் அவர்களை குறித்து கூறியுள்ளது. அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறார்கள்
என்று ஓர் குறிப்பு கூறுகிறது. கிரேக்க மொழியில் முன்னெழுதப்பட்டிருக்கிறார்கள் என்று இருக்கிறது. நாதாப் மற்றும் அபியூ என்னாகமம் 3 அதிகாரம் 4 ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணமாக இருக்கிறார்கள். இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு முன்குறிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தனர் என்று யூதா கூடுதலாக சொல்கிறார். இந்த ஆக்கினை என்னவாக இருக்கும் என்பதை நாம் அறிய எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை போல நாம் எதிர்பாராத விதமாய் இந்த வாக்கியத்தை யூதா நமக்கு கொடுக்கிறார். கிரேக்க மொழியில் கிரிமா என்று உள்ளது. தீர்ப்பு. இந்த ஆக்கினை தீர்ப்பு எதை உள்ளடக்குகிறது என்பதை மீதமுள்ள வசன பகுதி விவரிக்கிறது. இவ்விதமாக யூதா கீழ்கண்டவாறு பொழிப்புரையாக சொல்லுவது போல தோன்றுகிறது. இந்த நபர்கள் தீர்க்க தரிசனத்தில் இந்த ஆக்கினை தீர்ப்புக்காக சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். அவர்கள் பக்தி இல்லாமை, சுய கட்டுப்பாட்டில் குறைவு மற்றும் இயேசுவின் தலைமையை மறுதலித்தல் ஆகிய குற்றங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த 3 குற்றங்கள் உண்மையில் இந்த நபர்களை அவர்கள் கலந்து கொள்ளும் சபை பிரிவுகளின் ஆவிக்குரிய நலனுக்கு பயங்கர அச்சுறுத்தலை உண்டாக்குகிறவர்களாக உருவாக்குகின்றது. 1. பக்தி இல்லாமை என்ற வார்த்தை திரளான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது. கிரேக்க மொழியில் சமயத்தில் ஈடுபாடு இல்லாத என்று உள்ளது. மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில் மரியாதை குறைவாக இருப்பதை இது உணர்த்துகிறது. இந்த குறைபாட்டின் துவக்கங்கள் வெறுமனே தேவனிடம் லேசாக செயல் தொடர்பு கொள்ளும் மனப்பாங்காக இருக்கும். பரிசுத்தவான்களுடன் அசுத்தமானதை கலந்து விடுவது மற்றும் பொருத்தமான விதத்தில் அவருடைய மாட்சிமைக்கு பயப்படுவதில் தவறிவிடுதல். 2. மேற்கண்ட பக்தியில்லாமையின் வரையறை விளக்கத்திற்கு இணக்கமாக இவர்கள் தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். காம விகாரம் என்பது சுய கட்டுப்பாட்டில் குறைவுபடுவதாக உள்ளது. வேறு வார்த்தைகளில் சொன்னால் நம்முடைய மனங்களின் கிருபையின் நோக்கத்தை சிதைத்து விடுவதற்கு சாத்தியம் உள்ளது. ரோமர் 6 அதிகாரம் 1 பவுல் கூறுவது போல, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. யூதா கூறுகிறார், இது ஒருபோதும் கூடாத நிலையில் அவர்களிடத்தில் இருக்கிறது. நமக்கு விசேஷித்த யுகத்தை கிருபையினால் கொடுப்பதற்காக தேவன் இருக்கிறார் என்று எண்ணி இந்த நபர்கள் தேவனுடைய கிருபையுடன் சேர்ந்து அவர்கள் எவ்விதமான சுய கட்டுப்பாட்டையும் செயல்படுத்த வேண்டாம் என நம்புகிறார்கள். இது வருத்தமான ஆனால் அரிதில்லாத வஞ்சனை அல்ல. 3. இவர்கள் ஒன்றான ஆண்டவரும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் என்பது யூதாவின் 3வது குற்றச்சாட்டு ஆகும். அநேகமாய் ஒன்றான என்ற வார்த்தை யூதாவின் உட்கருத்தை மிகவும் தெளிவுள்ளதாக்குகிறது. இயேசு கூறியபடி நாம் 2 எஜமான்களை உடையவர்களாய் இருக்க முடியாது. இவ்விதமாக இந்த விசுவாச துரோகிகள் 2 எஜமான்களை உடையவர்களாக இருக்க முயற்சி செய்கிறவர்களாய் இருந்து இதை தொடர்ந்து உண்மையான மற்றும் ஒன்றான ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள் என்பது யூதாவின் உட்கருத்தாக இருக்கிறது. இயேசு அவர்களுடைய தலையாக இனி இருக்கிறதில்லை. அவர்கள் தங்கள் பழைய சிருஷ்டியின் சிந்தைகள் ஆகியவற்றின் யோசனையின் பங்கை செய்வதற்கும் கூட அனுமதிக்கிறார்கள். அவர்களுக்குள் 2 எஜமான்கள் இருக்கின்றனர், அல்லது யாக்கோப்பு கூறும் விதமாக அவர்கள் இருமனம் உள்ளவர்கள். யாக்கோப்பு 1 அதிகாரம் 8 இந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பின் இந்த 3 பகுதிகளின் கலவை நாம் நமக்குள்ளாக கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேதனைப்படுதலை வலிமையாக நமக்கு தெரிய வைக்கிறது. இல்லையெனில் கெடுதி விளைவிக்கும் இந்த மனப்போக்குகளில் எதுவும் நம்மை படுகொழியை நோக்கி வழிநடத்திவிடும். இந்த நபர்கள் நுழைந்து விடுகிறார்கள் என்று யூதா சொல்லும் போது அவர்கள் எப்படி நுழைகிறார்கள் என்பதை கூறவில்லை. இவர்கள் நம் பந்தியில் திடீரென்று தோன்றும் வழிபோக்கர்களான அந்நியர்கள் என்று நாம் எண்ணுவதற்கு அறிவிற்கு ஏற்புடையதல்ல. நாம் வேதனைப்பட வேண்டும் என்று யூதா விரும்புகிறதால் நாம் வேதனைப்படாவிட்டால் நாம் ஆபத்து விளைவிக்கும் சகோதரர்களாகி விடுவோம் என்ற புரிந்துணர்தல் வலிமையுள்ளதாக இருக்கிறது. இந்த தூண்டுதல் நம்மில் நுழைந்து விடுகிறது, ஏனெனில் இது நமக்குள்ளே வளருகிறது. ஆகவேதான் யூதா 2ஆம் வசனத்தின் முன்னெச்சரிக்கையுள்ள ஆசீர்வாதத்தை அளிக்கிறார். வசனம் 5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து
பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். 5 முதல் 7 வசனங்களில் காரணத்தை நாம் கிரகித்துணர்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது. யூதா ஆக்கினை தீர்ப்புக்குரிய 3 வகுப்பினரை தனிமைப்படுத்தி குறிக்கவில்லை. அவர் 3 பிரிவுகளை தேர்வு செய்கிறார். ஏனெனில் அவர் 4ஆம் வசனத்தில் சற்று முன்பு குறித்திருந்த உட்கருத்தை அந்த பிரிவினர்கள் நிரூபிக்கின்றனர். அந்த உட்கருத்து யோசனையின் இரு வகைகளின் கலவையாக இருக்கிறது. சபையை பொறுத்தவரையில் இது அவருடைய அக்கறையும் கவனிப்புமாக இருக்கிறது. ஆவிக்குரிய யோசனையுடன் மாம்சீக யோசனையை கலப்பதை ஒருபோதும் கருத்தில் கொள்ளக்கூடாது என்று யூதா நம்மிடம் விரும்புகிறார். மாம்சீக எண்ணம் நுழைவதை கூட அவர் விரும்புகிறதில்லை. 5 முதல் 7 வசனங்களில் உள்ள 3 உதாரணங்கள் அனைத்தும் தவறான சமரசத்தை எடுத்து காட்டுகின்றன. அந்த பிரிவுகள் பரவலாக வேறுபடுகின்றன. 1. இஸ்ரேலுடன் மிகவும் பிரத்யேகமான அடிப்படையில் தேவன் செயல் தொடர்பு கொண்டிருந்தார். 2. விழுந்து போன தூதர்கள் இருந்தனர், தேவனுடைய சொந்த ஆட்சி எல்லையின் சிருஷ்டிகள். 3. மற்றும் சோதமும் கொமோராவும் இருந்தன. இந்த புறஜாதி பட்டணங்களுடன் தேவன் செயல் தொடர்பு வைத்திருக்கவில்லை. ஆனால் இது அவைகளின் ஒரே மாதிரிகளாக இருந்து யூதாவின் உட்கருத்திற்கு இசைவாக இருக்கின்றன. 5ஆம் வசனத்தின் துவக்கம் சிறந்த நிலையில் தடுமாற்றம் கொண்டதாக தோன்றுகிறது. மோசமான நிலையில் இது அறிவு கூர்மையற்றதாக தோன்றுகிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், இது எதை அர்த்தப்படுத்துகிறது? அவர் நினைப்பூட்டுவது என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அவர் சொல்லுகிறது பொழிப்புரையாக பின்வருமாறு இருக்கலாம். உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான 3 உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் அவைகளிலிருந்து பாடங்களை உங்கள் மனங்களுக்கு முன்பாக போதுமான அளவுக்கு நீங்கள் காத்து கொண்டிருக்காமல் இருக்கலாம். நீங்கள் அறிந்திருக்கிறதை நீங்கள் ஜாக்கிரதையுடன் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுகிறதில்லை என்பதை நான் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது மற்றும் இதை குறித்து உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்விதமாக இந்த வசனத்தின் துவக்கத்தில் தடுமாற்றம் மறைந்து போகிறது. உதாரணம் 1. யோசனையின் 2 வகைகளின் கலவை பற்றி அல்லது சமரசம் பற்றி யூதாவின் உட்கருத்தை புரிந்து கொள்ளுவதில் மற்ற 2 உதாரணங்களை காட்டிலும் இஸ்ரேலின் உதாரணம் சிறிது அதிகம் கடினமாக இருக்கின்றது. தேவன் அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் மற்றும் மோசே தேவனுடைய விடுதலை பண்ணும் முகவராக இருந்தார் என்றும் இஸ்ரேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறும் போது உண்மையாக நம்பினார்கள். ஆனால் அதைத் தொடர்ந்த அலைந்து திரிதலின் போது மற்றும் அவர்களின் விடுதலைக்கு பின்பு கொஞ்சம் காலத்தின் துவக்கத்தில் அவர்கள் நம்பிக்கையை இழந்தனர். அவர்கள் முறுமுறுத்தனர் மற்றும் குற்றம் சாட்டினர். அவர்கள் உண்மையில் திரும்பி போக விரும்பினர். இது யூதாவின் வாதமாக இருந்தது. நம்முடைய ஆரம்ப கால நீதிமானாக்கப்படும் விசுவாசத்தின் இழப்பு மற்றும் மாம்சீக எண்ணத்திற்கு திரும்புதல் பேரழிவாக இருக்கும். ஒரு சிலரை தவிர எகிப்தை விட்டு வெளியேறிய எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஒருபோதும் அடையவில்லை. ஏனெனில் நம்பிக்கையை தொடர்வதில் அவர்கள் தவறிவிட்டனர். சபையில் இந்த வகையான எண்ணம் தோன்றவும் மற்றும் வளரவும் கூடும், நுழைந்துவிடும் மற்றும் பெருகும். 4ஆம் வசனத்தில் குறிப்பிட்ட நபர்களுக்கான செய்தி இதுவே. நீங்கள் தேவனால் காப்பாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற காரணத்தை முன்னிட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று கருத்தில் கொள்ள வேண்டாம். தளர்ச்சி என்பது உங்கள் ஜீவன் தொடர்புள்ளதாக இல்லாவிட்டாலும் உங்கள் எதிர்பார்ப்பின் அழிவை அர்த்தப்படுத்துகிறது. வசனம் 6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். உதாரணம் 2. இங்கே யோசனையின் செயல்முறையில் மற்றொரு சமரசம் இருக்கின்றது. தூதர்கள் துவக்க காலத்தில் தேவனுடன் இணக்கமாகவும் மற்றும் கீழ்ப்படிதலுடனும் இருந்தனர். இது தனிப்பட்ட யோசனை, தெய்வீக அனுமதிக்கு அப்பாற்பட்டதும் மற்றும் முரண்பாடு கொண்ட தர்க்க அறிவு அவர்களின் ஒப்படைக்கப்பட்ட பணிகள் மற்றும் வாசஸ்தல கோணங்களையும் கைவிட்டு விடுவதற்கு அவர்களை வழிநடத்தின. அவர்கள் தங்களுடைய சொந்த திட்டத்தை வகுத்தனர். இது சுய கண்டிப்பு மற்றும் சுய கட்டுப்பாட்டில் குறைவுபட்டு காம வெறியாக இருந்தது. அவர்களுடைய தண்டனை இருளுக்குள்ளாக
சபிக்கப்பட வேண்டியிருந்தது. காமவிகார எண்ணம் ஒளி அல்லது சுதந்திரத்திற்கு வழிநடத்துவதில்லை, ஆனால் புரிந்துணர்தலின் குறைபட்டிருக்கும் மற்றும் நம்முடைய விழுந்து போன சுபாவங்களுக்கு கட்டுப்படுவதற்கு வழிநடத்தும், இருளுக்கு வழிநடத்தும் என்பது பரிசுத்தவான்களுக்குரிய பாடமாக இருக்கின்றது. வெளிப்படையாக இந்த வசனம் வேத வாக்கியங்களில் நம்முடைய புரிந்து கொள்ளுதலில் நமக்கு கூடுதலாக இரண்டாம் நிலையான செய்தியை அளிக்கிறது. இந்த உதவிகரமான உண்மைகள் இந்த முன்னுதாரணத்தை மேற்கோள் காட்டுவதற்கான யூதாவின் காரணத்தை தெளிவற்றதாக்கிவிடக் கூடாது. பக்தியில்லாமை, கட்டுப்பாடற்ற சிந்தனை மற்றும் இயேசுவின் தலைமையை மறுதலித்தல் என்பவை நம் இலக்கு அல்ல என்ற நிலையில் நாம் கண்டிப்பாக வேதனைப்பட வேண்டும் என்பது யூதாவின் ஒரே உட்கருத்தாக இருக்கிறது. இந்த வசனத்தின் இரண்டாம் நிலை உண்மைகள் இவைகளே. விழுந்து போன தூதர்கள் தங்கள் பதவியை கைவிடுவதற்கான குற்றமுடையவர்களாக இருந்தனர். அவர்கள் தெரிந்து கொண்ட வளிமண்டலத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தள்ளப்படுவது அவர்களின் தண்டனையாக இருக்க வேண்டியிருந்தது. அவர்கள் ஒளியில் செயல்படவும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் இரகசியத்தின் தெளிவற்ற நிலைமையிலும் மற்றும் ஆளுருவ மாற்றம் இல்லாத நிலையிலும் இருக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் ஆளுருவ மாற்றம் அவர்களின் குற்றத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அவர்களுடைய தண்டனை தற்காலிகமானது. இது எல்லாம் இரண்டாம் பிரசன்னத்தில் ஒரு தீர்வுக்கு வரும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆதியாகமும் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கவும். வசனம் 7. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணம் 3. துவக்க வசனங்களை கவனியுங்கள். அப்படியே அவருடைய கருத்தை நாம் இழந்து விடுவதற்கு யூதா விரும்பவில்லை. சோதோம் மற்றும் கொமோராவின் கதையில் ஏதோ ஒன்று அப்படியே அதை போன்றே விழுந்து போன தூதர்களின் கதையிலும் இருக்கின்றது. ஒழுக்கக்கேடு அல்லது கீழ்ப்படியாமைகளான நடைமுறைகளின் வெறும் முன்னுதாரணம் என்ற விதத்தில் இந்த வசனத்தை கடந்து போகுவதற்கு இது முழுவதும் அதிக எளிதானதாக இருக்கிறது. அது யூதாவின் கருத்தாக இருக்கவில்லை. யூதாவின் கருத்தானது விழுந்து போன தூதர்கள் சிருஷ்டிப்பின் படிநிலையில் தாழ்ந்த நிலையில் உள்ள மனிதர்களுடன் கூடினது போல சோதோம் கொமோராவும் மனிதர்கள் மிருகங்களுடன் கூடக்கூடிய செயலை செய்தனர். இது ஒரு பக்கம் உள்ள விஷயம். ஓரினச் சேர்க்கையின் காரணத்தினால் சோதோமின் பாவத்தின் சான்றாக இந்த வசனத்தை எவ்வளவு சகோதரர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளது. மற்றும் சோதோமின் பாவம் தேவன் தாமே தெளிவாக தெரிவித்திருக்கிறபடி அந்த பாவத்தை ஒருபோதும் குறிப்பிடுகிறதில்லை. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை பார்க்கவும். 16ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் ஓரினச் சேர்க்கையை குறிக்கிறது என்று வாதிடலாம், ஆனால் நிரூபிக்க முடியாது. ஆனால் யூதாவின் நோக்கத்திற்கு திரும்ப வருவோம். துரதிர்ஷ்டவசமாக NAS மொழிபெயர்ப்பில் 7ஆம் வசனத்தில் கூறுகிறது. இந்த வசனம் பற்றி இவ்விதம் குறிப்பிடப்படுகிறது: சோதோம் மற்றவர்களுக்கு வேண்டும் என்று செய்த ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த உரைப்பகுதி NAS மொழிபெயர்ப்பில் சிதைக்கப்பட்டிருக்கிறது. KJV மற்றும் கிரேக்க பிரதி சரியாக உள்ளன. விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து சோதோமின் பாவங்களில் இந்த 2ஐ யூதா எவ்வாறு தேர்ந்தெடுத்தார் என்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. இவை இரண்டும் அவருடைய கருத்தை நிரூபிக்கின்ற காரணத்தினால் அவர் அப்படி செய்கிறார். தீர்க்க தரிசனத்தில் விபச்சாரம் என்பது ஆவிக்குரிய பணியில் மாம்சீக செயலை கலப்பது உலகளாவிய அடையாளமாக இருக்கிறது. 4ஆம் வசனத்திலிருந்து இது யூதாவின் எச்சரிப்பின் செய்தியாக இருந்து வருகிறது என்பது மிகவும் தெளிவாக இருக்கிறது. அந்நிய மாம்சம் என்பது வித்தியாசமான மாம்சம் என்பது யூதாவின் கருத்தை வலியுறுத்துகிறது. நம்முடைய மாம்ச சுபாவங்கள் சிருஷ்டிப்பின் படிநிலையில் நமது ஆவிக்குரிய சுபாவங்களுக்கு கீழே உள்ளன. நம்முடைய புது சிருஷ்டியின் சிந்தனைகளை தூண்டுவதற்கு நம்முடைய மாம்சீக எண்ணங்களை அனுமதிப்பது அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து செல்லும் சோதோமின் பாவத்தை போன்று உள்ளது. இவைகள் கண்டிப்பாக கலக்கக்கூடாது. இந்த வசனத்தை யூதா முடிக்கும் போது சோதோம் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்று அவர் விளக்குகிறார். வேறு வார்த்தைகளில் சொன்னால் இந்த வசனம் சோதோமை கண்டனம் பண்ணுகிறதில்லை,
மாறாக இது நமக்கு கட்டளையாக இருக்கிறது. அப்படியே அவர்களுடைய தண்டனையும் இருக்கிறது. நித்திய அக்கினி, யுகம் முழுமைக்கான அழிவு. நாம் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக நம்முடைய மாம்சீக எண்ணத்தை ஆவிக்குரிய அழைப்புடன் கலந்தால் அல்லது சமரசம் செய்தால் நம்முடைய விசுவாசம் எரிந்து போம். யூதா இரண்டாம் மரணத்தை அனுமானிக்கிறார், அக்கினி கடல். ஆனால் ஒருவேளை நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டாலும், 1 கொரிந்தியர் 5:5 நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டாலும் நம்முடைய அபிஷேகம் பண்ணப்படுதலின் இழப்பாக மட்டும் இருக்கிறது. 5 முதல் 7 இந்த 3 உதாரணங்களும் அங்கே நமக்காக இருக்கின்றன என்பது தவிர்க்க முடியாதவை என்பதை இந்த கட்டத்தில் கவனிக்க வேண்டும். இஸ்ரேலர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிற நிலையில், விழுந்து போன தூதர்கள் நித்திய கட்டுக்குள் இருக்கிற நிலையில் மற்றும் சோதோம் நித்திய அக்னியை அனுபவிக்கிற நிலையில் எல்லோரும் தற்காலிகமாகவே அனுபவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலர் ரட்சிக்கப்படுவார்கள். ரோமர் 11 தூதர்கள் நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதா 6 மற்றும் யூதா பட்டணமாகிய கப்பர்நகூமை காட்டிலும் சோதோம் தனக்கு நேரிடுவது இலகுவாய் இருப்பதை காண்பதற்கு திரும்பும். மத்தேயு 10:15 ஆனால் யூதாவின் உதாரணங்கள் நம்முடைய ஆவிக்குரிய சுபாவத்தின் கருவை அழித்தால் 2ஆம் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் கூறப்பட்டுள்ளது. வசனம் 8 அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். அப்படி போலவே இந்த வசனத்தின் துவக்க சொற்றொடர் 2 விஷயங்களை சொல்கின்றன. அப்படி என்ற வார்த்தை அந்த மனுஷர்கள் 4ஆம் வசனத்தில் குறிப்பிடப்படுபவர்கள் அந்த அதே வேத வாக்கியங்களை அறிகிறார்கள், ஆனால் அவைகளில் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. இந்த உரைப்பகுதிகளை அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட அவர்கள் இன்னும் இஸ்ரேலர்கள், தூதர்கள் மற்றும் சோதோமியர்களைப் போன்றே அவர்களுடைய தவறான போக்குகளை பின்தொடர்கிறார்கள். வெளிப்படையாக வேத வாக்கியங்களை அறிவதும் மற்றும் அதன் தொடர்பாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிகிறதும் கூட புது சிருஷ்டியின் பாதுகாப்புக்கு போதுமானதாக இருப்பதில்லை என்று யூதா நமக்கு கூறுகிறார். சொப்பனம் காண்கிறதினால் இந்த சொற்றொடருக்கான தன்னுடைய நோக்கத்தை யூதா விளக்கமாக கூறவில்லை. பின்தொடர்கிற இந்த விபரீதமான போக்குகள் 3ம் சொப்பனம் காண்பதினால் நிகழ்கின்றன என்று இந்த வாக்கிய அமைப்பு தோன்றுகிறதால் இது முக்கியமானதாக இருக்கிறது. யூதாவின் சொல்லியலில் ஒரு விஷயம் நிச்சயமாக தோன்றுகிறது. இந்த மனுஷர்கள் உண்மை நிலையுடன் செயல் தொடர்பு கொள்ளுகிறதில்லை. அவர்களுடைய மாம்சீக எண்ணம் நெருக்கமான பாதையிலிருந்து அவர்களை துண்டித்திருக்கிறது மற்றும் அவர்களின் செயலின் போக்குகளுக்கு புதிதான காரணங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அல்லது நியாயப்படுத்துகிறார்கள். நாம் எல்லோரும் சொப்பனங்களை உடையவர்களாக இருக்க முடியும், ஆனால் அவைகளை மதிப்புள்ளவைகளாக எண்ணினால் நமக்கு இரக்கம் உண்டாகட்டும். யூதாவின் எண்ணத்திற்கான ஒரு நியாயமான வடிவமைப்பு இங்கே இது போன்று இருக்கக்கூடும். இந்த மனுஷர்கள் வேதாகம பாடங்களை படிப்பதற்கு, கிரகிப்பதற்கு மற்றும் கவனிப்பதற்கு பதிலாக தங்களுடைய புலனுணர்வுக்கு ஆட்பட்ட தன்மைகளுக்காக, தங்களுடைய சுதந்திரத்திற்காக மற்றும் தங்களுடைய பக்தி இல்லாமைக்காக தங்களின் சொந்த அறிவார்ந்த விளக்கங்களை, சொப்பன காரணங்களை கற்பனையாக திட்டமிடுகிறார்கள். அவர்கள் சொப்பனம் காண்பதற்கு தேவைப்படுகிற இந்த 3 விஷயங்களின் ஜாக்கிரதையான ஆய்வு 4ஆம் வசனத்தின் 3 விஷயங்களாக அவைகள் இருப்பதை காண்பிக்கிறது. இங்கு மட்டும் அவைகள் வித்தியாசமான வார்த்தைகளில் வித்தியாசமான வரிசையில் வெளிப்படுத்தப்படுகின்றன. 1. அவர்கள் மாம்சத்தை அசூசிப்படுத்துகின்றனர். 2. அவர்கள் அதிகாரத்தை மறுக்கிறார்கள், கர்த்தத்துவத்தை இழக்கிறார்கள், மார்ஷல். 3. அவர்கள் மகத்துவங்களை நிந்திக்கிறார்கள், அவர்கள் மகிமைகளை கோபமாக விமர்சிக்கிறார்கள், மார்ஷல். 4ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்ட 1வது சுய கட்டுப்பாட்டின் குறைவுக்கு சமமாக உள்ளது. மேற்குறிப்பிட்ட 2வது இயேசுவின் தலைமையை மறுதலிப்பதாக இருக்கிறது. மேற்கண்ட 3வது பக்தி இல்லாமையாக இருக்கிறது. அதாவது அவர்கள் சமய ஈடுபாடற்றவர்களாக இருக்கிறார்கள். மரியாதை அளிக்க வேண்டிய இடத்தில் மரியாதை குறைவுபடுதல். இவ்வாறு யூதா 3 காரியங்களையும் ஒரு முழு தொகுப்பாக கொடுத்துள்ளார். அவர் 4ஆம் வசனத்தில் 3 ஆக்கினை தீர்ப்புகளை தெரிவித்தார்.
அவர் பிரச்சனையை 5 முதல் 7ஆம் வசனங்களில் உதாரணங்களுடன் எடுத்து காட்டினார். அவர் 8ஆம் வசனத்தில் பண்பின் பலவீனங்களை சுருக்கமாக திரும்பவும் கூறினார். 8ஆம் வசனத்துடன் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடன் ஒப்பிடுவது உதவியாக இருக்கும். இந்த புறக்கணிக்கப்பட்டவர்களுடன் அதே 3 பிரச்சனைகளை பேதுரு பட்டியலிடுகிறார். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான சொல்லியலை பயன்படுத்துகிறார். அவர் முதலாவது கருத்தை அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கேற்றபடி நடக்கிறதை வெளிப்படுத்துகிறார். இது வெளியரங்கமான ஒழுக்கக்கேடு என்று இதற்கு விளக்கம் கொடுப்பதற்கான குறிப்பிட்ட தேவை இருக்கவில்லை. மாறாக இது மிக அதிக அனுபவிப்பு மற்றும் பேராசை, கண்களின் இச்சை மற்றும் மாம்சீக பரிமாற்றத்தின் அசுத்தமுள்ள ஜீவியத்தின் போக்கை பெரும்பாலும் குறிக்கிறது. நம்மில் சுத்திகரிக்கப்பட்டுள்ளதாக இருப்பது நம்முடைய எண்ணங்கள் மற்றும் நோக்கங்கள் ஆகும். மாம்சீக எண்ணம் அசுத்தமுள்ளதாக இருக்கின்றது, ஏனெனில் இது அவை 2 விஷயங்களையும் அசுசிப்படுத்துகின்றது. நாம் உண்மையில் நம்முடைய சொந்த தர்க்க அறிவுகளை தொடர்ந்து இச்சையிடம் வர முடியும். பேதுரு 2வது கருத்தை கிரேக்க மொழியில் கர்த்தத்துவத்தை வெறுக்கிறார்கள் என்று வெளிப்படுத்துகிறார். இது நம் எல்லோருக்கும் முக்கியமானதாக இருக்கிறது. சபையின் ஒழுங்குமுறைக்கு உற்சாகமாக மறுப்பில்லாமல் ஒப்புதல் அளிப்பதில் குறைவு. நம்முடைய தலையானவரான இயேசுவின் சிந்தையிலிருந்து ஆணையிடப்பட்ட ஒழுங்குமுறைக்கு சபையின் இறுதி காலங்களில் எப்போதும் வளரும் அறிகுறியாக இருக்கின்றது. முறையான கர்த்தத்துவம் இருக்கிறது, ஆனால் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகமும் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 15ஆம் வசனம். முறையான கிறிஸ்தவ சுதந்திரத்தை தடை பண்ணுகிற கர்த்தத்துவம் இந்த கெடுதி இழைப்பவர்களின் வழிநடத்துவதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு இயலாதவர்கள். ஆனால் அவர்கள் கட்டளையிடுவதை பெரும்பாலும் கொடுக்க முடிகிறவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் அநேகமாக யூதா பேதுருவின் எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் என்பது கிரேக்க மொழியில் பேதுருவின் 3வது கருத்தாக இருக்கிறது. பெரும்பாலான ஆங்கில மொழிபெயர்ப்புகள் தீமையை பேசுகிறவர்கள் என்று சொல்கின்றன. இது நிச்சயமாக பயங்கரமான பாவமாக இருக்கிறது. ஆனால் கிரேக்க மொழியில் தூஷணம் என்று இருக்கிறது. நமக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு எதிராக பழி வாங்குகிற மற்றும் ஆழ்ந்து குற்றம் சாட்டும் நிந்தனை சொல்லாக இது இருக்கிறது. பேதுரு துணிகரக்காரர் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அவர் அந்த கருத்தையே வலியுறுத்துகிறார். அவர்களுடைய சுய விருப்பம் அல்லது சுய திருப்தி, அவர்களுக்கு மேலே எவர் ஒருவரும் இருக்க வேண்டிய தேவை கிட்டத்தட்ட இல்லை என்பதை பேதுரு சுட்டிக்காட்டுகிறார். அவர்கள் நடைமுறை ரீதியாக இயேசுவிடம் இப்படி சொல்ல முடியும்: இதை குறித்து எதையேனும் செய்ய வேண்டும் என்று உங்களிடம் துணிவாக சொல்லுகிறேன். அதுதான் யூதாவை அவருடைய அடுத்த கருத்திற்கு கொண்டு செல்லுகிறது. வசனம் 9. பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இந்த வசனம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஆனால் என்று துவங்குகிறது, ஏனெனில் யூதா அதிர்ச்சி தரும் மாறுபாட்டை கவனத்தில் ஈர்க்கிறார். 8ஆம் வசனத்தில் இந்த மனுஷர்கள் மகிமைகளின் மீது நிந்திக்கிறார்கள். மார்ஷல் அவர்களுக்கு மேலான சிருஷ்டிகர் என்று யூதா கூறுகிறார். யூதா இப்போது கூறுகிறார், பிரதான தூதனாகிய மிகாயேல் கூட இயேசுதாமே தம்மை காட்டிலும் கீழான எவர் ஒருவரையும் பிசாசை கோபமாக திட்டும் தீர்ப்பை வீச மாட்டார். இந்த ஒப்புமை கொடுக்கினால் கொட்டுவதாக இருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒப்பிடவும். யூதா வெளிப்படையாக சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். சகரியாவில் ரோதர்ஹாம் மொழிபெயர்ப்பில் அடிக்குறிப்பை பார்க்கவும். சிலர் கேட்கின்றனர், கோபமாக திட்டி குற்றம் சாட்டுவதற்கும் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று சொல்லுவதற்கும் இடையே என்ன வேறுபாடு உள்ளது? இதற்குள்ளாகவே போதுமான அளவு திடமான குற்றஞ்சாட்டுதல் உள்ளதாக தோன்றுகிறது. இந்த இரண்டிற்கும் இடையில் மனப்பாங்கில் பெரும் இடைவெளியில் வித்தியாசம் உள்ளது. ஒன்று தீர்ப்பில் பழிவாங்கும் பிரகடனமாக இருக்கிறது, மற்றொன்று தெளிவான தவறை கவனிக்கிறதாக உள்ளது. ஆனால் நித்தியமான விளைவுகளுக்கான தீர்மானம் உடையதாய் இருக்கவில்லை. கிரேக்க மொழியில் கோபமாக திட்டும் குற்றஞ்சாட்டுதல் என்பது தூஷணமான தீர்ப்பு என்று இருக்கிறது.
கடிந்து கொள்ளுதல் என்பது தவறான போக்கை கவனத்தில் எடுத்துக்கொண்டதற்கான ஒரு அறிக்கையாக இருக்கிறது. ஆகவே இயேசு கூறினார், யெகோவா உன்னுடைய தவறை சுட்டிக்காட்டுவார். 23ஆம் வசனத்தில் யூதா நம்முடைய நடத்தைக்காக இந்த மனப்போக்கை கற்பிப்பதாக தோன்றுகிறது. மற்ற விஷயங்களுக்கு மத்தியில் இயேசு கூறிய இந்த அறிவிப்பு தேவன் எல்லா காரியங்களையும் நன்மைக்காகவே செயல்படுத்துகிறார் என்ற முழுமையான நம்பிக்கையை காண்பிக்கிறது. சில கண்ணோட்டத்தில் ஆரம்பம் முதற்கொண்டே யூதாவின் முழுமையான கருத்தாக இது இருக்கிறது அல்லவா? ஆவிக்குரிய சிந்தை தேவனிடத்தில் இளைப்பாறும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புது சிருஷ்டிக்கு புறக்கணிக்கப்பட்ட சிந்தை மாம்சீக சிந்தை. இது காண்கிற தவறுகள் அனைத்திற்கும் காரணமாக தேவனுடைய தண்டனை நிறைவேற்றுபவராக தான் இருக்கும் என்ற தர்க்க அறிவுகளை சொப்பனம் காணும் இத்தகைய சிந்தை யூதா தெரிவித்திருக்கிற விதமாக மேல்நிலையில் இருக்கிற அவர்களை கூட குற்றஞ்சாட்டுவதற்கு வழிநடத்துகிறது. இந்த வசனம் 6ஆம் வசனத்தை போன்று யூதாவின் வாதத்தில் அவருடைய கருத்தை தாண்டி கூடுதலான அல்லது 2ஆம் நிலை செய்தியை நமக்கு அளிக்கிறது. லோகோஸ் மற்றும் சாத்தானுக்கு இடையில் உண்மையாக மோசேயின் சடலம் சம்பந்தமான மனநிலையில் சச்சரவு இருந்தது என்பதை நாம் இதன் வாயிலாக அறிகிறோம். சாத்தான் இந்த விவாதத்தில் ஜெயம் கொள்ளவில்லை. ஆனால் அவன் துவக்கம் முதற்கொண்டு மனுஷனுடைய யோசனையை கெடுத்து அதே நோக்கம் உடையவனாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் காண முடியும். மனுஷன் உருவாக்கினவரை தொழுது கொள்ளுவதற்கு மாறாக உருவாக்கப்படுகிறதை தொழுது கொள்ளும் மனோபாவம் மற்றும் பிசாசை தொழுது கொள்ளும் மனோபாவம் இருக்கிறது. நம்மை இவ்வாறு செய்ய வைப்பது பிசாசுவிற்கு அனுகூலமாக இருக்கிறது. சாராம்சத்தில் யூதா கூறும் புறக்கணிப்புகள் இந்த காரியத்தையே செய்து வருகின்றன. கர்த்தருடைய சிந்தைக்கு மேலாக தங்களுடைய சொந்த எண்ணத்தின் செயல்முறையையே அவர்கள் செய்து வருகின்றனர். ஒருவேளை மோசேயை பற்றிய இந்த மேற்கோள் எப்படி இருந்தாலும் 2ஆம் நிலை விஷயமாக இருக்கவில்லை. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கவும். வசனம் 10. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். மறுபடியும் யூதா ஆனால் என்று இங்கு ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஆரம்பிக்கிறார். மறுபடியும் ஒரு மாறுபாடு இருக்கிறது. 9ஆம் வசனம் இயேசுவின் மனப்பான்மையை மற்றும் சாத்தானுடைய மனப்பான்மையையும் நமக்கு காண்பிக்கின்றது. இயேசுவுக்கு மாறாக இப்போது மாம்சீக சிந்தையில் முற்றிலும் கெடுக்கப்படுவதும் மற்றும் குறைபாடுள்ளதுமான காரணங்களின் செயல்முறைகளை நாம் கண்ணோக்குவோம். மிகாயேல் சாத்தானுடைய தவறை நன்கு அறிந்தவராக இருந்தாலும் அவர் அவனை பழியாக பேசவில்லை. ஆனால் அவர்கள் 4 மற்றும் 8ஆம் வசனங்களில் தங்களுக்கு தெரியாதவைகளை கூட பழியாக பேசுகிறார்கள். குறைவான கற்றலினால் இப்படிப்பட்ட ஆபத்து இருக்கின்றது. நாம் சத்தியமுடையவர்களாக இருக்கிறோம், ஆகவே நாம் எல்லாவற்றையும் அறிகிறோம் என்று அடிக்கடி நினைக்கும் மனப்போக்கு உடையவர்களாக இருக்கிறோம். அவர்கள் உரிமை கொண்டாடுகிற சத்தியமானது அவர்கள் அறிந்திராத ஒன்றாயிருப்பதினால் அதனை தவறாக சித்தரிக்கின்றனர் என்பதுதான் யூதாவின் கருத்தாக இருக்கிறது. 2வது மாறுபாடு, அவர்கள் உண்மையாகவே அறிந்திராத ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி தீமையாக பேசும் பொழுது அவர்களுடைய சுபாவ மாம்சீக மனப்போக்குகள் இவைகளை அவர்கள் நன்கு அறிகிறார்கள். அவர்களை கெடுக்கின்றன. NAS மொழிபெயர்ப்பில் அழிக்கின்றன என்று இருப்பது தவறாகும். நம்முடைய புது சிருஷ்டிகளின் சிதைவு உண்மையில் அவர்களை அழிக்கும் என்ற ஒரு பார்வையை தவிர. இதனைத் தொடர்ந்து வசனம் 11 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.